நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா எங்கடா ஊர் சுத்த போயிட்டு இருந்த வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டில் வந்து கொண்டே இருக்குங்க. மறக்காம கோச்சிக்காம வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. என்னடா நடந்துச்சு எதிராக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காத்து இருக்கார்ல, அவருக்கு எப்படியாவது அந்த பிரியாவை செட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க. ஆனால் செட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பில்லடா வாய்ப்பில்லை, நடக்காது, வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் நம்ம இலக்கியா மாமா வேலை நல்லாவே அழகாக செஞ்சுன்னு இருக்காங்க. அப்படியே அங்கே கூட்டும் போகிறது, இங்கே கூட்டும் போகிறது, இப்படி சந்திக்க வைக்கிறது, அப்படி சந்திக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நைஸாக சந்திக்க வைக்கிறாங்க. கார்த்தி மனசுக்குள்ளே ஒரு 2வது கல்யாணம் அப்படின்ற ஒரு ஆசையை கொண்டு வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஜோசியர்கிட்ட கூட்டின்னு போயிட்டு எல்லாத்தையும் காட்டி கரெக்டாக அவர் பக்குவமாக ஜாதகத்தில் 2வது கல்யாணத்துக்குன்னா எல்லா பொறுத்தும் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் நம்ம கார்த்தி என்ன சொல்லணும், ஐயோ சாமி ஒரு டைம் பட்டதே எனக்கு போதுண்டா, இனிமேல் எனக்கு கல்யாணம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஆனால் அவனும் இருந்துன்னு பேக்கன்னு பல்ல கட்டுறாரு. ஏன்னா ஒரு டைம் நீ பாதங்குழியில், அது பேர் என்ன, பாலுங்குழி, அதில் உளுந்துட்டு திருப்பியும் உள்னு நினைக்கிறியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கடா, என்னடா தைரியம் உனக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் கார்த்தியை பாராட்டியே தீர்னுங்க. மறுபக்கம் அஞ்சலி இருந்துன்னு, இவனை நான் விடக்கூடாது, காசு எனக்கு பல்காக ஒன்று வேணும், இல்லைனா இவன் என்னை ஒரேடியாக கல்யாணம் திரும்ப பண்ணிக்கணும், 2த்துல ஏதோ ஒன்று நடக்கணும், இவனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல, மறுபக்கம் பிரியா ஒரு பக்கம் எனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் தேடி நாடெல்லாம் தேடின்னு இருக்காரு. என்ன நடக்குன்னு யாராலையும் சொல்ல முடியும், யாராலையும் கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் அந்த பிரியா நம்ம அஞ்சல் இருக்கலையே, அவள் ரெடி பண்ணால் ஆளாக்கடா இருக்கலாம். இவங்க முன்னாடி நல்லவ மாதிரியே நடிச்சுட்டு லாஸ்ட்டில் குனியை வச்சு கூட்டம் சுட்டு அவள் பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிடலாம். அந்த மாதிரி கிடக்கலாம். யாருக்கு தெரியும், பொறுத்திருந்து பார்த்தா தெரிய போகுது. எந்த புத்துல எந்த பாம்புக்குன்னு யாருக்கு தெரியும். திடீர்னு புஷ்ஷுன்னு வந்து நின்றா தான் அதோட பயமும் அதோட வேகமும் சீரமும் நம்மளுக்கு புரியும். சரி, இது ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும், அதே சமயத்தில் மறுபக்கம் பனி அதிகமாக பேராட்டுங்குது. தலைக்குள்ளா போட்டுடலாம். சரி ஓகே, குள்ளா போட்டாச்சு. குள்ளா போட்ட குரங்கு மாதிரியே தெரியும். சரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், வேறு என்ன பண்ணுறது, தலையெழுத்துங்க, எல்லாம் தலையெழுத்து பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்கம் பார்த்துன்னு இருக்கோம். சரி, அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்கள, அவங்க இருந்துன்னு ஒரு பக்கம் ரேவதி கிட்ட என்னத்த சொல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணிருக்காங்க. அடியே இன்னும் கூடி சீக்கிரம் சாவு போகிறேன்டி, என்கிட்ட உட்காந்து சாவு போட்டா பான்னு இருக்கேன், என் புள்ளி என்கிட்ட சேர்த்து வைடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கதறி அழுதுன்னு இருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே வந்த ஜானகி இருந்துன்னு, ஐயோ என் புள்ளி என்கிட்ட இருந்து பிரிச்சுதாரி தாயே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஆள்றான். போய் மறுபக்கம் கௌதம் கிட்ட சொன்னால், கௌதம் இருந்து இத்தனை நாள் எனக்கு என் அம்மாலையும் மறைச்சிட்டியே, நீ எல்லாம் பொண்ணாடி, இனிமேல் நீ எனக்கு பொண்டாட்டியே இல்லை போடின்னு சொல்லிட்டு அவன் முடிக்க அடிப்பான். ஏன்டா சொல்கிறான் அப்போல்லாம் சத்தியம் வாங்கி என்ன சொல்லடாம பண்ணிட்டு இப்போ என் தலையில் பாலுங்களை தூக்கி போடுறீங்களே, நான் யாரை சமாளிப்பேன், யாருக்கு நான் பதில் சொல்லுவேன், ஒன்றுமே புரியலையே, உலகம் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. குளூரில் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குளூரில் ஒரு பக்கம் குளூருதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்கில் உட்காந்து இருக்கேன். சரி ஓகே, எவ்வளோ ஃபீலிங் பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒரு ஃபீலிங்கடா, வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சகிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு தான் வந்துன்னு இருக்கேன். ஏன் இன்னைக்குடா 2 நாளாக ஒரு துரோகி கூடயே இருந்து குளிப்பறிச்சு நம்ம கூட்டம் எதுக்கும் வரமாட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு வேலைன்னா ஊருக்கு முன்னாடி ஓடுவான். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, bye bye.